சண்டாளர்களே, சூத்திரர்களே, வேசையின் மக்களே, இன்னும் புரிவது போல சொன்னால் தேவடியாளர்களுக்கு பிறந்த மக்களே என்று நம்மை பார்த்து கை நீட்டி பேசினார்கள். பாரத பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சகம், நம்முடைய RN ரவி அலுவலகம் வரையில் என் மீது ஒரு புகார் போயிருக்கிறது. என்ன புகார்? பார்ப்பனர்களை பார்த்து நூலிபான் என்று சொல்லிவிட்டேன் என்று. கள்ளச்சாராய முன்னேற்ற கழகம் என்று எங்கள் இயக்கத்தை பற்றி பேசியிருக்கிறார். நான் சும்மாவே சூடுகை. என் கட்சியை பற்றியோ என் தலைவனை பற்றியோ பேசினால் நான் தரைமட்டத்திற்கு இறங்கி அடிப்பவன். நான் அடிப்பதனாலேயே தலைவரும் என்னை கூப்பிட்டு அடிப்பார். நீ ஏன் இப்படி பேசுற, நீ சொன்னா கேட்க மாட்டியா? இதை எங்க அண்ணன் சீமான் எல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார். நான் இன்னைக்கு நம்முடைய ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமனை பற்றி நான் பேசினால்தான் அவர்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாவார்கள். ஆகவே நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். அம்மா சொல்லியிருக்காங்க கள்ளச்சாராய முன்னேற்ற கழகம் என்று. கள்ளச்சாராய முன்னேற்ற கழகம் என்று இந்தியாவிலேயே ஒரு கட்சிக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜல்சா பார்ட்டிக்கு தான் அப்படி பெயர் வைக்க வேண்டும். நிர்மலா சீதாராமன் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கொஞ்சமாவது உப்பு, சூடு, சுரணை இருந்தால் நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஓ நரேந்திர மோடி, 15 ஆண்டு காலம் நீ முதலமைச்சர், உன்னுடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயம் ஆராய் ஓடியது. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? மோடி ஆண்டு கொண்டிருந்த போது மகாத்மா காந்தி மதுவிலக்கு பேசினார். கள்ளச்சாராய ஜனதா கட்சி பாஜக, அதன் தலைவர் மோடி. நிர்மலா சீதாராமனுக்கு குறைந்தபட்ச சூடு சுரணை இருந்தால் கள்ளச்சாராய சாவில் 50 ஆண்டு காலம் முதலிடத்தில் இருக்கிற குஜராத், அதை ஆளுவது பாஜக. அந்த கட்சியின் சார்பில் நான் அமைச்சர் பொறுப்பை வகிக்க மாட்டேன் என்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரோட்டுக்கு வந்து எங்களை நோக்கி நீ கை நீட்டு. எம்ஜிஆரோடு கூட நாங்கள் அரசியல் செய்தோம். ஆனால் அரைவேக்காட்டு தற்குறிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி, மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டுச்சாணியை வைத்துக் கொண்டு, பொய்யை மட்டுமே 3 வேளையும் உணவாய் உட்கொண்டு, டம்ளர் டம்ளராக அவிழ்த்து விடக்கூடிய, அடித்து விடக்கூடிய ஒரு அயோக்கிய பேர்வழி அரைவேக்காட்டு ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆட்டுக்குட்டி இன்றைக்கு கவர்னர் மாளிகைக்கு போயிருக்கிறார். நான் அந்த பெயரை எல்லாம் உச்சரிக்க விரும்பவில்லை. ஆட்டுக்குட்டி என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? யார்? சத்தமாய் சொல்லுங்கள். சத்தமா? அவ்வளவுதான். நீ நியாயவான் தானே? நீங்க மத்திய அரசு தானே? சிபிஐ கேக்குறீங்க தானே? குட்கா வழக்குக்கு உயர் நீதிமன்றம் சிபிஐன்னு சொன்னுச்சே, இப்ப வரைக்கும் வாயில வாழைப்பழத்தை வச்சிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு நேற்று தான் கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் வந்தது போலவும், அவர் நேற்று தான் அந்த கள்ளச்சாராயம் என்றால் ஐயோ இது சமூகத்தின் கொடுமை என்று புரிந்து கொண்டது போலவும், எங்கள் கட்சி அதிமுக தான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும் சாராயத்தை ஒழிப்பதற்கும் தோன்றிய இயக்கம் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா வழியில், புரட்சி தமிழர் எடப்பாடி வழியில் சாராயத்தை ஒழிக்க போகிறோம். இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். இந்த நாட்டில் சாராயம் வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? வரலாறு சொல்றேன், நம்ம நண்பர்களுக்கு நோட் பண்ணிங்க. இந்த பெரம்பூர் பகுதி என்பது என் நெஞ்சுக்கு நெருக்கமான பகுதி. எத்தனை தேர்தல் வந்தாலும், அது எப்படிப்பட்ட சூழலில் வந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி இயக்கங்களும் தான் வெற்றி பெறும் என்று ஆண்டுக்கு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை கட்டியும் கூறுகிற இந்த பெரம்பூர் பகுதி, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பெரும்பான்மை வசிக்கக்கூடிய இந்த பகுதி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழா. இந்த 100ஆண்டு விழாவில் வெங்கடாஜலபதியில் தொடங்கி தளபதி வரைக்கும் அழைத்து விட்டு உட்கார்ந்திருக்கிறார் அத்திப்பட்டு சாம்ராஜ். நான் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறேன். இந்த கூட்டத்தில் மிக விரைவில் கலந்து கொள்ள இருக்கிற நம்முடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரும் பாசத்திற்கு மரியாதைக்கு முறைய அண்ணன் RD சேகர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, ஏன் நான் இந்த பகுதி எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான பகுதி என்று சொன்னேன் என்றால், நம்முடைய சாம்ராஜ் அவர்கள் பேசுகிற போது சில பட்டியல்களை வாசித்தார்.
தேர்தலிலே இவ்வளவு பேர் வாக்களித்தீர்கள், இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம், வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் பேசுகிற போது தலைவர் கலைஞரின் வரலாற்றை சொன்னார். இன்னும் அண்ணன் முருகன் அவர்கள் பேசுகிற போது இந்து நாளேட்டின் தலையங்கத்தை வைத்து The less memory of the people என்கிற அந்த கட்டுரையின் தொடக்கத்தை தொடங்கி அவர் பேசினார். அப்படியெல்லாம் இல்லை. மக்கள் அவ்வளவு எளிதாக இந்த கருப்பு சிவப்பையும் உதய சூரியனையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் மறக்கக்கூடிய நிலையில் இந்த பெரம்பூர் பகுதி மக்கள் இல்லை. ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் தெரியுமா? ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? சண்டாளர்களே, சண்டாளர்களே, சூத்திரர்களே, வேசையின் மக்களே, இன்னும் புரிவது போல சொன்னால் தேவடியாளர்களுக்கு பிறந்த மக்களே என்று நம்மை பார்த்து கை நீட்டி பேசினார்கள். நான் சொல்லுகிறேன், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலையெழுத்து அப்படித்தான் இருந்தது. இந்த பெரம்பூர் பகுதி இன்னும் பின்தங்கிய பகுதியாக The history sheet rowdies என்று சொல்லக்கூடிய பட்டியல் குற்றவாளிகள் நிறைந்த பகுதி என்று நம்மை நோக்கி கை நீட்டினார்கள். ஆனால் டாக்டர் கலைஞர் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் வந்தார். டாக்டர் கலைஞர் என்கிற மாபெரும் ஒரு தலைவர் வந்தார். இங்கே குற்றவாளிகள் இல்லை. இந்த மக்கள் குற்றவாளிகள் இல்லை. இவர்கள் ஏழை மக்கள், ஏதுமறியாத மக்கள், கல்வி உரிமை மறுக்கப்பட்ட மக்கள். இவர்கள் கல்வி பெற வேண்டும். எங்கே போவார்கள்? பணம் உள்ளவன் சாஸ்திராவிற்கு போகலாம். பெரம்பூரில் இருக்கிற தாழ்த்தப்பட்டவன் எங்கே போவான்? எல்லோரும் தேடினார்கள் எங்கே போவதென்று. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். வீட்டு வாசலின் படியை எடுத்து வைத்தால் போதும். உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு இந்தியாவிலேயே முதலில் டாக்டர் அம்பேத்கர் கலையறிவியல் கல்லூரியை நமக்காக கொடுத்தது கலைஞர். நம் கண்முன்னே இருக்கிறது சாட்சி, கலைஞர் செய்தது. நான் இங்க இருக்கிற மக்களை நோக்கி கேட்கிறேன். எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரலாம் போகலாம், ஏன் அதிமுக நண்பர்கள் கூட இருக்கலாம், எந்த கட்சி நண்பர்கள் வேண்டுமானாலும் இந்த பகுதியில் இருக்கலாம். அந்த நண்பர்களின் பேருக்கு பின்னால் பட்டம் இருக்காது. உங்கள் பிள்ளைகளுக்கு பின்னால் BA, BSc, MSc என்று இருக்கிறதே, அந்த பட்டம் போடுகிற உரிமையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இந்தியாவிலேயே முதலில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பெயரை ஒரு கல்லூரிக்கு வைத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நாங்கள் அரசியலுக்காக இங்கே வரவில்லை, வாக்கு கேட்டு வரவில்லை, ஓட்டு போட வேண்டும் என்கிற உணர்ச்சியில் பேசவில்லை. ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அந்த மாமனிதர் சிந்தித்து உழைத்தார். நான் அவரோடு நெருங்கி பழகியவர். அவர் காலுக்கடியிலேயே சுற்றிய செல்ல நாய்க்குட்டி. அவர் நினைவுகளுக்குள்ளே போனால் என்னால் அவ்வளவு எளிதாக மீண்டு வெளியே வர முடியாது. நண்பர்களே, நாம் பேசுகிறோம். பக்கத்திலே ஒருவனுக்கு காது கேட்கவில்லை என்றால் அவன் செவிடன் என்று சொல்லுகிறோம். கண் பார்வையற்றவனை குருடன் என்று சொன்னோம். நடக்க முடியாதவனை நொண்டி என்று சொன்னோம். ஆனால் வாய் பேச முடியாதவனை ஊமை என்று சொன்னோம். ஒரு மனிதன் அவன் இயல்பாக இது எல்லாம் நடப்பதில்லை. இயற்கை ஒருவனை ஊனமாக்குகிறது, இயற்கை ஒருவனை ஊமையாக்குகிறது, இயற்கை ஒருவனை குருடனாக்குகிறது, இயற்கை ஒருவனை காதுகளாதவனாக மாற்றுகிறது. இயற்கையின்பால் வைத்திருக்கிற தவறை ஒரு மனிதனின் அந்த குறையை சொல்லி, அவன் மீது இருக்கிற ஊனத்தை சொல்லி கிண்டலடித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தை 2009 ஐநா சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். 2009 ஐநா சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அந்த தீர்மானத்தினுடைய முதல் வரி என்ன தெரியுமா? The highly populated democratic country India. In India, the state called Tamil Nadu. The Tamil Nadu Chief Minister, Mr. Karunanidhi, have been quantified என்று சொல்லிவிட்டு சொன்னான். ஐநா 2009 ஒரு தீர்மானம் போட்டது. இந்தியாவில் ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் இனிமேல் என் நாட்டில்
நொண்டி என்றோ, முடம் என்றோ, செவிடன் என்றோ, காது கேளாதவன் என்றோ, வாய் பேச முடியாதவன் என்றோ பேசக்கூடாது. வேறு எப்படி அழைப்பது என்று நாங்கள் வேறு பேர் தேடிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார், மாற்றுத்திறனாளிகள். ஒரு கை இல்லாதவன் இன்னொரு கையில் அற்புதமாக ஓவியத்தை வரைகிறான். இரண்டு கை இல்லாதவனால் கூட ஓவியத்தை வரைய முடியவில்லை. ஆனால் ஒரு கை உள்ளவன் ஓவியம் வரைகிறான். இதற்கு பெயர் என்ன? அவன் மாற்று திறன் கொண்டிருக்கிறான். அவனுக்கு மாற்றுத்திறனாளி என்று பெயர் வை என்று சொன்னது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிக்கென்று ஒரு நலத்துறையை ஆரம்பித்து மாற்றுத்திறனாளிக்கென்று ஒரு அமைச்சரை உருவாக்கி இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ வேண்டும் என்று சட்டம் போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். என்னை பார்த்தால் பாஜகவின் சங்கிகளுக்கு பிடிக்காது. என்னை பார்த்தால் கத்துவார்கள். நேற்றைக்கு கூட பெரிய புகார் என் மீது வாசிக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சகம், நம்முடைய RN ரவி அலுவலகம் வரையில் என் மீது ஒரு புகார் போயிருக்கிறது. என்ன புகார்? பார்ப்பனர்களை பார்த்து நூலிபான் என்று சொல்லிவிட்டேன் என்று. பார்ப்பனர்களுடைய செய்கிற சதியை வைத்து நூலிபான்கள் என்று சொல்லிவிட்டேன் என்று என் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். வழக்குகளுக்கெல்லாம் அஞ்சுகிறவன் திமுக தொண்டன் இல்லை. எங்கள் அண்ணன் ஜே அன்பழகன் சொல்லுவது போல, இந்த திமுகவிற்கு வருகிற போதே வாய்க்கு வாக்கரிசி போட்டு விட்டுத்தான் இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வருகிறோம். அந்த வழக்கு என்ன? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கொச்சைப்படுத்துவது போல நூலிபான் என்று சொல்லிவிட்டார் என்பது பிரச்சனை. விவாதத்தில் ஒருவர் சொன்னார், நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்டேன். அந்த அம்மையாரிடத்திலே போய் கேட்டோம், தேர்தலிலே நிற்க முடியுமா என்றால் அம்மையார் சொன்னார், எனக்கெல்லாம் அதற்கு வசதி இல்லை. தேர்தலில் நிற்பதற்கு வசதி எதற்கு? தேர்தலிலே நிற்பதற்கு பணம் எதற்கு? நீங்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளி ஆயிற்று, தேர்தலில் நிற்க வேண்டியதுதானே. இல்லை இல்லை, என்னால் நிற்க முடியாது. பால் விலை, தயிர் விலை உயர்ந்து கொண்டு போகிறது என்று பெரம்பூரிலே இருக்கிற நம்முடைய சாமானிய மக்கள் கேட்கிற போது அம்மையார் சொன்னார், எங்காத்துல பால் தயிரெல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல. பூண்டு வெங்காயம் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது, கட்டுப்படுத்த வேண்டிய நிதி அமைச்சர் நீங்கள் தானே என்று கேட்ட போது சொன்னார், எங்காத்துல பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல. பால் தயிர் விலையை தெரியாது, பூண்டு வெங்காயம் சேர்த்துக் கொள்ள மாட்டார், தேர்தலில் நிற்க மாட்டார். ஆனால் மக்களை சந்திக்காமல் தொடர்ந்து 15 ஆண்டு காலம் ஒருவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் எந்த தகுதியில் இருக்கிறார்? இதைத்தான் கேட்டேன். உடனே பேசிய பாஜகவின் சங்கி சொன்னார், அவருக்கு இருக்கிற திறமை, தகுதி அந்த அடிப்படையில் இருக்கிறார். நான் கேட்டேன், இந்தியாவில் மொத்தம் 18 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார். 18 கோடி இஸ்லாமியர்கள். அந்த 18 கோடி இஸ்லாமியர்களில் ஒருவன் கூடவா அறிவில்லாமல் இருக்கிறான்? ஒரு நாடாளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர் இல்லாத பாராளுமன்றம் பாஜகவிலே, ஒரு முஸ்லிம் இல்லாத, மந்திரி இல்லாத இந்திய அரசாங்கம் கடந்த 5 ஆண்டு, இப்போது 5 ஆண்டு. இதைத்தான் கேட்டேன். 18 கோடியில் இருக்கிற ஒருவனை கூடவா உங்களால் அடையாளப்படுத்த முடியவில்லை? 3% இருக்கிற நூலிபான்களுக்கு இருக்கிற அறிவு 18% இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு இல்லையா என்று கேட்டது தவறா? தவறா? தவறா சரியா? சரி. அந்த அம்மா இன்றைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்துவதன் நோக்கில், திராவிட முன்னேற்ற கழகம் அதுவல்ல, கள்ளச்சாராய முன்னேற்ற கழகம் என்று எங்கள் இயக்கத்தை பற்றி பேசியிருக்கிறார். நான் சும்மாவே சூடுக்கை. என் கட்சியை பற்றியோ என் தலைவனை பற்றியோ பேசினால் நான் தரைமட்டத்திற்கு இறங்கி அடிப்பவன். நான் அடிப்பதனாலேயே தலைவரும் என்னை கூப்பிட்டு அடிப்பார். நீ ஏன் இப்படி பேசுற? நீ சொன்னா கேட்க மாட்டியா? நான் அவரிடத்திலேயே சொல்லுவேன், தலைவர் அவர்களே, என் உடம்பில் ஓடுகிற ரத்தம் நீங்கள் கொடுத்தது, என் மூளையில் இருக்கிற அறிவு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொடுத்தது. இந்த மூளையும் உடம்பும் இந்த இயக்கத்திற்கு மண்ணாய் போகிற வரை சூடும் சொரணையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படித்தான் நான் பேசுவேன் என்று சொல்லுவேன். அந்த அம்மையார் சொல்லி இருக்கிறார்,
கள்ளச்சாராய முன்னேற்ற கழகம் என்று நான் ஒரு செய்தி கேட்கிறேன். ஒரு தவறு நடந்து விட்டது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒரு தவறு நடந்து விட்டது. முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். சட்டமன்றத்தில் எழுந்து நின்று சொல்லுகிறார், நான் எங்கேயும் ஓடிவிடவில்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் மக்களோடு பயணிப்பவன், நான் மக்களோடு பயணிக்கிறேன். ஆனால் தவறு செய்த அதிகாரிகள் 21 பேரை மாவட்ட எஸ்பியில் தொடங்கி எஸ்ஐ வரையில் சஸ்பெண்ட் செய்திருக்கிறேன். இப்படி பிரச்சனையினுடைய மூலக்கூறுகளை ஆராய்கிறோம். இறந்தவர்களுக்கு நிதி உதவி, குடித்து விட்டு செத்தால் அவனுக்கு எதற்கு நிதி உதவி என்று சிலர் கேட்கிறார்கள். குடித்து செத்தவனுக்கு நிதி உதவி அல்ல. இந்த தவறை செய்துவிட்டு ஒரு குடும்பத்தை அனாதையாக்கி பிள்ளைகளை தெருவில் விட்டு போய் அவர்கள் கல்வி வாழ்க்கை எல்லாவற்றையும் உடமாக்கி விட்டு போனானே, அந்த குடும்பம் தன்னுடைய ஆட்சியில் தெருவில் பிச்சை எடுத்து விடக் கூடாது என்று ஒரு தலைவன் எச்சரித்து அந்த குடும்பத்தை வாழ்விப்பதற்கு கொடுத்த உதவித்தொகை. இதை எங்க அண்ணன் சீமான் எல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார். நான் இன்னைக்கு நம்முடைய ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமனை பற்றி நான் பேசினால்தான் அவர்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாவார்கள். ஆகவே நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். அம்மா சொல்லி இருக்காங்க கள்ளச்சாராய முன்னேற்ற கழகம் என்று. அப்படி ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால், கள்ளச்சாராய முன்னேற்ற கழகம் என்று இந்தியாவிலேயே ஒரு கட்சிக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜல்சா பார்ட்டிக்கு தான் அப்படி பெயர் வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நான் புள்ளிவரங்களோடு பேசுகிறவன். இங்க இருக்கிற யார் வேண்டுமானாலும் உங்கள் கையிலே ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறது, ஐபோன் இருக்கிறது. எடுத்து நான் சொல்லுகிற புள்ளிவிவரத்தை தேடுங்கள். நான் சொல்லுகிற புள்ளிவிவரத்தை தேடுங்கள். கள்ளச்சாராயம் மரணம் நடந்துவிட்டது என்பதற்காக எங்கள் இயக்கத்தை கொச்சை விடுத்த நீங்கள் எத்தனித்தால் நாங்கள் உண்மையை பொது வழியில் பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும்? 50 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் 50 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் தொடர்ந்து கண்டினியூஸ்லி illicit liquor death rate எங்கடான்னா எங்க தெரியுமா? 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து கள்ளச்சாராய மரணத்தில் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முன்னணியில் இருக்கிறது என்றால் அது குஜராத் மாநிலம் தான். அந்த 50 ஆண்டு காலங்களில் தொடர்ச்சியாக 25 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது பாஜக. நிர்மலா சீதாராமன் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கொஞ்சமாவது உப்பு சூடு சுரணை இருந்தால் நீங்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஓ நரேந்திர மோடி, 15 ஆண்டு காலம் நீ முதலமைச்சர், உன்னுடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயம் ஆராய் ஓடியது. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? மோடி ஆண்டு கொண்டிருந்த போது மகாத்மா காந்தி மதுவிலக்கு பேசினார். குடிகாரனை கொலைப்பாதகன் என்று சொன்னார். அவர் பிறந்த ஊர் போர்பந்தர். அந்த போர்பந்தரிலே பக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியிலே தான் மோடி நின்று வெற்றி பெற்றார். அந்த காந்தி பிறந்த போர்பந்தரில் குழாய்க்கு அடியிலே குழாய் பதித்து வீட்டுக்கு வீடு கள்ளச்சாராயத்தை பைப்பிலே சப்ளை செய்த அவலம் இன்றைக்கு பிரதம மந்திரியாக இருக்கிற பாஜகவை சார்ந்த மோடி முதலமைச்சராக இருந்தார். இன்றைக்கு பாஜக ஆட்சி குஜராத்தில் இருக்கிறது. அந்த குஜராத் பாஜக ஆட்சியில் சமீபத்திய மரணம் 92 பேர். ஒரு மாசம் கூட ஆகல, 92 பேர். நாம இப்ப கேட்கிற கேள்வி சரியா? கள்ளச்சாராய ஜனதா கட்சி பாஜக, அதன் தலைவர் மோடி. நிர்மலா சீதாராமனுக்கு குறைந்தபட்ச சூடு சுரணை இருந்தால் கள்ளச்சாராய சாவில் 50 ஆண்டு காலம் முதலிடத்தில் இருக்கிற குஜராத், அதை ஆளுவது பாஜக. அந்த கட்சியின் சார்பில் நான் அமைச்சர் பொறுப்பை வகிக்க மாட்டேன் என்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரோட்டுக்கு வந்து எங்களை நோக்கி நீ கை நீட்டு. நான் கேட்பது சரிதானம்மா? சரியா இல்லையா? சரி. இரண்டாவது, எங்கள் தமிழகத்தினுடைய தலையெழுத்து. நாங்கள் எங்கள் தலைவர் கலைஞர் 50 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தமிழ்நாட்டை அணுவணுவாய் செதுக்கினார். காமராஜரோடு, கக்கனோடு, ராஜாஜியோடு, எம்ஜிஆரோடு கூட நாங்கள் அரசியல் செய்தோம்.
ஆனால் அரைவேக்காட்டு தற்குறிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி, மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டுச்சாணியை வைத்துக் கொண்டு, பொய்யை மட்டுமே 3 வேளையும் உணவாய் உட்கொண்டு, டம்ளர் டம்ளராக அவிழ்த்து விடக்கூடிய, அடித்து விடக்கூடிய ஒரு அயோக்கிய பேர்வழி அரைவேக்காட்டு ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆட்டுக்குட்டி இன்றைக்கு கவர்னர் மாளிகைக்கு போயிருக்கிறார். நான் அந்த பெயரை எல்லாம் உச்சரிக்க விரும்பவில்லை. ஆட்டுக்குட்டி என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? யார்? சத்தமாய் சொல்லுங்கள். சத்தமா? அவ்வளவுதான். யாரோ ஒரு பாட்டி கெட்ட வார்த்தையில திட்டுது. அப்படிலாம் திட்டக்கூடாது. நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர் ஒரு கட்சியின் தலைவர். எனக்கு அவர் பெயர் சொல்ல விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். அவர்தான் சொன்னார், நான் ஆடு மேய்க்கிற விவசாயி என்று சொன்னார். அவர் இன்றைக்கு சிபிஐக்கு கோரிக்கை வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும், கள்ளச்சாராய சாவு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கவர்னரிடத்திலே போயிருக்கிறார். கவர்னர் வாங்கி வைத்து விட்டு 2 கிளாஸில் என்னமோ கொடுத்திருக்கிறார், தேநீர். கூட நம்முடைய தமிழிசை அக்கா வேறு போயிருக்கிறார். இந்த சிவகுமாரும் சுஜாதாவும் ஒரு படத்துல அண்ணன் தங்கச்சி பாட்டு பாடுவாங்க, தெரியுமா? 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கயல்ல வர மாமியாரும் கயலும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம சிவகுமாரும் சுஜாதாவும் அண்ணன் தங்கச்சியா நடிப்பாங்க, தெரியுமா? அந்த ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்களே, பாசமலர் பாட்டெல்லாம். இப்ப அந்த மாதிரி இருக்காங்க. இடையில 2 பேரை வேற பலி கொடுத்துட்டாங்க. அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. சரி, கேளுங்க, நான் ஒன்னும் தப்பு சொல்லல. உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, சிபிஐ விசாரணை கேட்கறீங்க, அவ்வளவுதானே? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரும். இப்ப இல்ல, போன 2018 குட்காங்கிற போதை பொருள் இருக்கு இல்லையா, குட்கா. அந்த குட்காவை வித்த சேட்டுக்கிட்டே இருந்து லஞ்ச பணமா விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அன்றைக்கு இருந்த டிஜிபி ராஜேந்திரன், அன்றைக்கு இருந்த கமிஷனர் ஜார்ஜ் மற்றும் பல பேர், பிவி ரமணா உள்ளிட்ட எல்லாரும் குட்கால இருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குமா. உயர் நீதிமன்றம் சிபிஐ வழக்கு கொடுக்கலான்னு சொல்லுது. 2018 இருந்து 19, 20 இருந்து 21, 22 இருந்து இன்னைக்கு 23, 24 ஆச்சுமா. நீ நியாயவான் தானே? நீங்க மத்திய அரசு தானே? சிபிஐ கேக்குறீங்க தானே? குட்கா வழக்குக்கு உயர் நீதிமன்றம் சிபிஐன்னு சொன்னுச்சே, இப்ப வரைக்கும் வாயில வாழைப்பழத்தை வச்சிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? விஜயபாஸ்கர் மீது சிபிஐ வழக்கு கேட்டு இட்ஸ் பெண்டிங், இட்ஸ் ஸ்டில் பெண்டிங். பேசுவதற்கு நாவே இல்லை. நான் அக்கா தமிழிசையை கேட்கிறேன், தயவு செய்து குட்கா வழக்கிற்கு உங்கள் ஆளுநரை சிபிஐ வழக்கிற்கு முதல்ல கன்சென்ட் கொடுக்க சொல்லுங்க. அந்த வழக்கெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்கு சிபிஐ கேக்குறீங்களே? நம்ம எடப்பாடி நம்ம பிள்ளைய வாயில துப்பாக்கி வச்சு சுட்டார், தெரியுமா? தூத்துக்குடியில 13 பேரு ஸ்னோல் இன்னு ஒரு சின்ன பிள்ளை 13 வயசு பிள்ளைய துப்பாக்கி வச்சு வாயில சுட்டாங்கல்ல, அதுக்கு சிபிஐ கொடுத்தீங்களா? நாங்க கேட்டோமே சார், தவறு நடந்திருக்கிறது. 2001 ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர், அதிமுகவின் முதலமைச்சர், சூப்பர் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. யாரு சூப்பர் முதலமைச்சர்? அம்மையார் ஜெயலலிதா. ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஊழல் பண்ணி அன்னைக்கே தண்டனை பெற்று முதலமைச்சர்ல இருந்து இறங்குட்டான். அதனால சூப்பர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு எடப்பாடி குதிக்கிறார். அவருக்கு நேற்றுதான் கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் வந்தது போலவும், அவர் நேற்றுதான் அந்த கள்ளச்சாராயம் என்றால் ஐயோ இது சமூகத்தின் கொடுமை என்று புரிந்து கொண்டது போலவும், எங்கள் கட்சி அதிமுக தான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும் சாராயத்தை ஒழிப்பதற்கும் தோன்றிய இயக்கம் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா வழியில்
புரட்சி தமிழர் எடப்பாடி வழியில் சாராயத்தை ஒழிக்க போகிறோம். இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். இந்த நாட்டில் சாராயம் வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? வரலாறு சொல்றேன், நம்ம நண்பர்களுக்கு நோட் பண்ணிங்க. முதல்ல தமிழ்நாட்டில் மதுவிலக்கு என்கிற கொள்கையை சட்டமாக்கி மதுவிலக்கை அமல்படுத்தியது திமுகவும் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான். 1971 சாராயமற்ற நாடாக தமிழ்நாட்டை மாற்றினார் கலைஞர். சாராயமற்ற நாடாக இந்த நாட்டை மாற்றினார். 3 ஆண்டு காலம் கடுமையாக போராடினார் கலைஞர். கள்ளச்சாராய சாவு, வெளிமாநிலங்களில் இருந்து வருகிற சாராயம், மெத்தனால் கலப்பு, இன்று சாராயத்தினுடைய வழக்குகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. 71 1,75,000 வழக்கு, 72 2,60,000, 73 ஏறக்குறைய 4,5 லட்சம் வழக்கு. கலைஞர் சட்டமன்றத்திலே சொன்னார், சுற்றி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, சுற்றி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலே சாராயம், கேரளாவிலே சாராயம், கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே எல்லா இடங்களிலும் சாராயம் இருக்கிறது. சாராயம் இல்லாத மாநிலமாக, எரியாத கற்பூரமாக என் தமிழ்நாட்டை நான் எத்தனை ஆண்டு காலம் பாதுகாப்பது என்று கலைஞர் கேட்டார். 73 இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு நமக்கு செய்த துரோகத்தின் விளைவு மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ரத்து செய்யப்பட்ட மதுவிலக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு மதுவிலக்கு குறித்து, மதுவின் தீமை குறித்து தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள சொல்லி முதலமைச்சரான கலைஞர் உத்தரவிட்டார். அந்த உத்தரவு விழிப்புணர்வு குழுவின் தலைவராக எம்ஜிஆர் அவர்களையே நியமித்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பிறகு நமக்கும் அவருக்கும் சண்டை வருகிறது, நமக்கும் அவருக்கும் சண்டை வருகிறது, எமர்ஜென்சி வருகிறது, ஆட்சி இழக்கிறோம். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். 83 என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? நான் உயிரே போனாலும் என் தாய் சத்யாவின் மீது சத்தியம் செய்கிறேன், தமிழ்நாட்டில் மதுவை கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானார். மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டில் மீண்டும் மதுவை கொண்டு வந்த பெருமை அதிமுகவின் இன்றைய எடப்பாடிக்கு தெரியாத வரலாறு. நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் மதுவிலக்கை ரத்து செய்து மதுவை அமல்படுத்தியது எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர். இன்றைக்கு இருக்கிற கல்வி தந்தைகள் இருக்கிறார்களே யார்? அவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் சாராய வியாபாரிகள். அந்த சாராய வியாபாரிகள் யாரோடு இருந்தார்கள்? எம்ஜிஆரோடு இருந்தார்கள். எம்ஜிஆரின் அணுக்க தொண்டர்கள், எம்ஜிஆரின் உற்ற நண்பர்கள், எம்ஜிஆரின் அமைச்சரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், மந்திரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு கல்வி தந்தைகளாக மாறிவிட்டார்கள். இப்படி சாராயத்தை மக்கள் வயப்படுத்தியது அதிமுகவின் அன்றைய தலைவர் எம்ஜிஆர். சரி, தனியாருக்கு போய்கிட்டே இருக்கே, கட்டிங் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சாராயம் விற்கும் என்று சொல்லி டாஸ்மார்க் நிறுவனத்தை நிறுவியது புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா. டாஸ்மார்க் மட்டுமல்ல, அரசாங்கம் இந்த பாருக்கு பக்கத்தில் பாரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டது அம்மையார் ஜெயலலிதா. எடப்பாடிக்கு இதுவெல்லாம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு இவையெல்லாம் தெரியுமா? பாதம் தாங்கி கொண்டே ஒரு காலத்தில் சசிகலா, ஒரு காலத்தில் டிடிவி தினகரன், ஒரு காலத்தில் அவர், ஒரு காலத்தில் மோடி, ஒரு காலத்தில் அமித்ஷா, இப்படி பாதம் தாங்கி கொண்டிருந்த 10 தோல்வி பழனிசாமிக்கு இந்த வரலாறு தெரியுமா? சாராயத்தை முற்றிலும் ஒழிப்பேன் என்றால் 10 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே. சசிபெருமாள் என்கிற ஒருவன் கிட்டத்தட்ட 100 அடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டானே, அந்த சசிபெருமாள் என்கிற போராளிக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காதவர்தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்பதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? 2, இந்த மெத்தனால் கலந்ததுனாலதான் இவ்வளவு பேர் செத்து போனாங்க. இந்த மெத்தனால விற்கிறது யார் தெரியுமா?
தமிழ்நாடு அரசு விற்க முடியாது, கேரளா அரசு விற்க முடியாது, கர்நாடக அரசு விற்க முடியாது. யாரு விற்க முடியும்னா மத்திய அரசாங்கம் மட்டும்தான் இந்த மெத்தனால விற்க முடியும். மத்திய அரசுல யார் இருக்கா? யார் இருக்கா? மோடி. மெத்தனால வித்தது மோடி. கள்ளக்குறிச்சியில எம்எல்ஏவா இருக்கிறது அதிமுக செந்தில்குமார். மெத்தனால் பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்திருக்கு. இங்க சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு, மக்கள் நிம்மதியா இருக்கா. 40க்கு 40 திமுகவுக்கு கொடுத்துட்டா இங்க பிரச்சனையை உண்டாக்கணும்னு மோடி மெத்தனாலு பாண்டிச்சேரியில இருந்து உள்ள வருது, கலக்கிறா, மக்கள் செத்து போறாங்க. இது யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்கள் தான் எஜமானர்கள். நான் சொல்ற கணக்கு சரியா வருதா இல்லையா? சரியா வருதா இல்லையா? இவ்வளவுதாங்க விஷயம், இவ்வளவுதான் விஷயம். இந்த நடைமுறையை, இந்த மக்களை கொன்று குவிப்பதற்கு, தங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இந்த எதிர்க்கட்சிகள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். நான் இப்படி ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சரை நான் இதுவரை பார்த்ததில்லை. இப்படி ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சரை நான் இப்படி பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுமா? கடந்த சட்டமன்ற தொடரில் நம்முடைய முதல்வரை சட்டையை கிழித்து வெளியேற்றினார்கள். ஞாபகம் இருக்கா? சட்டையை கிழித்து வெளியேற்றினார்கள். ஆனால் இந்த கள்ளச்சாராய பிரச்சனையில் முதலமைச்சர் சொன்னார், சபாநாயகர் அவர்களே, நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மது என்பது ஒரு சமூக பழக்கம். இட்ஸ் a social habit. அது ஒரு சமூக நோய், சமூகத்தினுடைய நோய், சோஷியல் டிசீஸ். இந்த சமூக நோயை நான் தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ சரி செய்து விட முடியாது. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆகவே எதிர்க்கட்சி உறுப்பினர்களை மீண்டும் அவைக்குள் அனுமதியுங்கள் என்று சொன்ன முதலமைச்சர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க நல்லவங்க தானே, அது குறித்து தானே பேசணும். முதலமைச்சர் கூப்பிடுறாருல, உள்ள போலாம்ல, உள்ள போனா இப்ப நான் சொன்ன வரலாறெல்லாம் சொல்லி பழனிசாமியை துரத்தி விட்டுருவாங்கிற பயத்துல உள்ளேயே போறது இல்ல. வெளியிலேயே நின்று கண்டிக்கிறோம். எதையா கண்டிக்கிற? எதை கண்டிக்கிற? உள்ள வா, உள்ள பேசுவோம். உள்ள வர மாட்டேன். ஏன்? எங்களுக்கு அங்க வந்தா பேச தெரியாது. இந்த நிலையில் அரசியலை யோசித்து பாருங்க. பாஜக ஒரு பக்கம் இப்படி பேசுகிறது, அதிமுக ஒரு பக்கம் இப்படி பேசுகிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தினுடைய அந்த மரணம், அந்த சாவு, சாராயம், மெத்தனால் எங்கிருந்து வருகிறது, யார் விற்றது என்பதை உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். எங்களுக்கு வருத்தமே அப்படித்தான். நேர்மையான அரசியல், கொள்கையான அரசியல், சித்தாந்தத்தோடு போராடுகிற அரசியல் செய்வதற்கு இங்கே எதிரிகள் இல்லை. மக்களை கொன்று குவித்தேனும். அதுல இந்த பாஜக தலைவர் ஆட்டுக்குட்டி இருக்காப்புல இல்ல, அவர் சொன்னார், நீட் தேர்வு எத்தனை உயிரே போனாலும் நீட்டை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம்னு சொன்னார். நிறைய பெண் மக்கள் இருக்கீங்க, ஒரு செய்தி சொல்றேம்மா. அனிதா தாழ்த்தப்பட்ட இனத்திலே பிறந்த பிள்ளை. முதல்ல இன்னொரு செய்தி, இதுல அடிச்செய்தி என்னன்னா, இந்தியாவிலேயே அனைத்து படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்த ஒரே நாடு தமிழ்நாடு. அந்த முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார். அந்த அடிப்படையிலேயே 12th படிக்கிற மார்க் வச்சு நம்ம பிள்ளைங்க எல்லாம் டாக்டருக்கு போச்சு. அனிதா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளையோட கையினுடைய சூடு, அவள் மரணித்து பல ஆண்டுகள் ஆனாலும் என் கையோடு இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு வருவா, நான் கையை பிடிச்சுப்பேன். என்ன அனிதா, எப்படி இருக்கேன்னா, நான் டாக்டர் ஆயிரணும்னா. வழக்கு இழுத்து கொண்டே போகிறது, போராடி கொண்டிருக்கிறோம். வழக்கு தோற்று விடும் என்கிற அச்சம். உச்ச நீதிமன்றம் வரை வழக்கை கொண்டு போகிறோம். ஒரு நாள் முடிந்த அனிதா வீட்டிற்கு போகிற போது கையை பற்றி கொண்டு பேசினேன். அனிதா, நீ 1200க்கு 1176 மார்க் வாங்கியிருக்க தங்கம்.
டாக்டர் ஆகலைன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, டீச்சர் ட்ரைனிங் இருக்கு, எல்லாமே உனக்கு கிடைச்சிரும். டாக்டர் தான் வேணும்னு ஏண்டா சொல்ற அப்படின்னு கேட்டபோது அனிதா சொன்னால், அண்ணா 14 வயசுல எங்க அம்மா மறைஞ்சு போனாங்கண்ணா. ஒரு நாள் நைட்டு எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு தூக்கிட்டு போனாங்க. போற வழியில எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு என் கிராமத்துல ஒரு டாக்டர் இருந்திருந்தா எங்க அம்மா உயிரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஒரு டாக்டர் இல்லாததுனால நான் அனாதையா நிக்கிறேன். என் கிராமத்துக்கு நான் டாக்டர் படிச்சு அங்க போய் என்னைய மாதிரி அனாதை இல்லாத கிராமமாக அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கிற மருத்துவ பணியை செய்ய வேண்டும்னா அதுக்காக நான் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்ன அனிதா செத்து போனால். நீட் இல்லைன்னா அனிதா இந்நேரம் 6வது வருஷம் முடிச்சு டாக்டர் அனிதான்னு பேரோட கம்பீரமா நின்றுப்பாம்மா. அந்த படுகொலையை செய்து நம் பிள்ளைகளை படுகொலையில் தள்ளியது பாஜகவும் அதிமுகவும். பாஜகவும் அதிமுகவும் இந்த அயோக்கியத்தனத்தை நாம் நம்முடைய பிள்ளைகள் படிப்பை, நம்முடைய பிள்ளைகளினுடைய உணர்ச்சிகளை படுபாதகத்தில் தள்ளிவிட்டு எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இப்படித்தான் என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. நிகழ்விலே பங்கேற்பதற்காக நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் பாசத்திற்குரிய அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்கள் வந்திருக்கிறார். கடுமையான பணிச்சூழல், என்றைக்கும் இல்லாத சட்டமன்றம், ஏறக்குறைய 8 மணி வரை சட்டமன்றத்திலே மக்கள் பணி ஆற்றிவிட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஏற்கனவே 2 நிகழ்ச்சிகளையும் தொடங்கி வைத்துவிட்டு தனக்கு வாக்களித்த மக்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிற உங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் நம் மாவட்ட கழக பொறுப்பாளருமான அண்ணன் ஆர்.டி. சேகர் அவர்களை உங்கள் கைதட்டலோடு வரவேறுங்கள். நான் இத்தனை பட்டியலிட்டேன், இவ்வளவு செய்திகளை வரிசைப்படுத்தினேன். நான் நிரம்ப பேச வேண்டும் என்று எத்தனிக்கலாம். ஆனால் அந்தந்த அரசியல் நிகழ்வுகளை வரலாற்று பின்பக்கங்களோடு மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் அது உண்மையை பொய்யை உண்மையாக்குகிற அயோக்கியத்தனத்தை இந்த எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார். அவர் பெயர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கலைஞர் எத்தனையோ கொடைகளை நமக்கு கொடுத்தார். சாதி ஒழிப்பு, பெண் உயர்வு, கல்வி, இடஒதுக்கீடு, இந்த நாட்டை பார்த்து பார்த்து செதுக்கினார். ஆனால் அந்த செதுக்கிய எல்லாவற்றையும் காப்பதற்கு யாரை நமக்கு கொடையாக கொடுத்தார் என்றால் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவரை நமக்கு கொடையாக கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நினைத்து பாருங்கள். நான் சொன்ன வரலாறை பின்பக்கம் பேசுங்கள், உங்கள் மக்களிடத்திலே போய் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு உழைத்த இயக்கம், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திய இயக்கம், உங்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் எதுவென்றால் கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.